ஹே காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டை பற்றியும் எந்த ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணியும் இந்த வீடியோ இருக்காது. ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு பிரச்சனை, அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி அப்படின்ட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் காதால் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் நேரில் பார்த்துருப்போம். நான் இது வரைக்கும் காதால் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைமாக என்னோடய கான்டாக்ட் உள்ள ஒரு நபருக்கே வந்துட்டு அவங்களோட குழந்தைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்துட்டு கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு என்னோட கான்டாக்டில் உள்ளவர், எனக்கு நல்ல க்ளோஸு. அந்த நபரோட குழந்தை வந்துட்டு 1 வயசு தான். அந்த நபரோட குழந்தை 1 வயசு. உமேஷ் கார்த்திக் அப்படின்றது தான் அந்த பையனோட, அந்த குழந்தையோட பேர். அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதாவது வந்துட்டு அந்த குழந்தையோட ஹார்ட்டில் 2 ஹோல் இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு 5 lakhs அந்த ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது. சென்னையில் உள்ள மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakhs தேவைப்படுது. இப்போதைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அண்ட் அவங்க அரேஞ்ச் பண்ணது மூலயமா 1.5 lakhs கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்துட்டு ஒரு 3.5 lakhs தேவைப்படுது. ஸோ நான் உங்களை பெரிய லெவலில் ஒன்றும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு கேட்கல. நான் முடிஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், இல்லை வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடிய மணியாக இருக்கும்ல, ஒரு 50 or 100 உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ஒரு அமௌண்ட்டை நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டிங்கன்னா, நம்ம இப்போ எப்படி நோய் நொடி இல்லாமல் இருக்கோமோ அதே போல் அந்த குழந்தையுமே, அந்த ஒரு உமேஷ் கார்த்திக்குமே ஃப்யூச்சரில் நல்லபடியாக வந்துட்டு நோய் நொடி இல்லாமல் வாழுவான் அப்படின்னு ஒரு மனசார நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு காதால் கேட்ட ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைமாக எனக்கு பழக்கப்பட்டக்கூடிய ஒரு நபருக்கு, அந்த நபரோட பையனுக்கு நடந்தது அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்களால் எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் கொடுக்க முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி அப்படின்ற ஒரு ஊரில் உள்ள ஒரு பையன், ஒரு நபரோட குழந்தைக்கு தான் இந்த போல் ஒரு பிரச்சனை. ஸோ இன்னொரு 7 நாளில் வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 3 daysக்கு பிஃபோர்லேருந்தே சொல்லி போட்டிருந்தார் ஸ்டேட்டஸு. பட் நான் இன்றைக்கி தான் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நான் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது உங்களை நம்பி மட்டுமே நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ நான் அவருமே இதுமாரி சொல்லியிருந்தார். ஸோ இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் 4 நாள் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 நாளுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்டை வந்துட்டு அந்த ஒரு நபருக்கு வந்துட்டு டொனேட் பண்ணுங்கள். நான் அவங்களோட ஜிபே நம்பராக இருக்கட்டும் அண்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய லிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா நான் டிஸ்பிளேலையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களால் எவ்வளோ முடிஞ்சாலும் சரி, அது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். ஸோ இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.